ஹலோ மக்களே! இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா, கேரட் ரைஸ். இந்த கேரட் ரைஸ் 9 மந்த்லேருந்து 1 வயசு குழந்தை, இல்ல 1 1/2 வயசு குழந்தை கூட தாராளமா குடுக்கலாம். சரி வாங்க ரெசிபிக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல இப்ப தான் பார்க்குறதா இருந்தா, ஃபர்ஸ்ட்டு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு புடிச்சிருந்தா கமெண்ட் தக்காளி, வெங்காயம், அப்புறம் கேரட் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கேரட், அப்புறம் பூண்டு. அப்புறம் அரிசியும், பருப்பும் ஒண்ணா போட்டு கழுவி வச்சிருக்கேன். இப்போ என்ன பண்ணணும், ஒரு பாத்திரத்துல எண்ணெய் ஊத்தி, சீரகம் போட்டு, அந்த சீரகம் லைட்டா வறுபட்ட உடனே பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு போட்டு லைட்டா சாட்டே பண்ணுங்க. சாட்டே பண்ணதுக்கப்புறம் வெங்காயத்த போட்டு சாட்டே பண்ணுங்க. அதுக்கப்புறம் அது நல்லா வதங்குனதுக்கப்புறம் தக்காளி போடுங்க. தக்காளியும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு, கேரட்டும் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு, நம்ம ஊற வச்சிருக்க அரிசி, பருப்பு போட்டு, நம்மளுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூளும் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு, நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான தண்ணி ஊத்திக்கோங்க. நான் 1 கிளாஸ் அரிசி போட்டிருக்கேன். 1 கிளாஸ்ல நான் 1 கிளாஸ்க்கு 1 1/2 கிளாஸ் இல்ல 2 கிளாஸ் தண்ணி ஊத்திக்கோங்க. ஊத்திட்டு நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு, இது கூட வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், இது பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க. லிட்டு போட்டு விசில் போட்டீங்கன்னா, ஒரு 4 to 5 விசில். ஏன்னா குழந்தைக்கு குடுக்கறதுனால கொஞ்சம் நல்லா வெந்திருக்கணும். அதனால ஒரு 4 to 5 விசிலுக்கு அப்புறம் நீங்க தொறந்து பார்த்தீங்கன்னா, நல்லா பூ மாரி அந்த சாப்பாடுலாம் வந்து நல்லா வெந்து, அந்த காய்கறி கேரட்லாம் நல்லா வெந்து சூப்பரா இருக்கும். இது என்ன பண்ணுங்க, இப்போ 9 மந்த் குழந்தையா இருந்தா, இது கல் சட்டிலயோ, இல்ல மிக்ஸிலயோ போட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இல்ல கொஞ்சம் நல்லா பல்லு வந்து கொஞ்சம் மென்னு சாப்பிடுற குழந்தையா இருந்தா, நீங்க அந்த சாதத்தையே லைட்டா கையிலேயே நசுக்கி ஊட்டிடலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன், என் குழந்தைக்கு நான் வந்து லைட்டா கிரைண்ட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கொர கொரன்னு. கொர கொரன்னு குடுத்தா அவன் சாப்ட்டுருவான். அதனால அவனுக்கு கொஞ்சம் கொர கொரன்னு அரைச்சு ஒரு பவுல்ல போட்டு அவனுக்கு சர்வ் பண்ண போறேன். நீங்க நெய் கூட அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு. இது நீங்க உங்க குழந்தைக்கு தாராளமா சர்வ் பண்ணலாம். இது கூட நீங்க நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்மெல் வாசனை சூப்பரா இருக்கும். குழந்தையும் சாப்ட்டுருவாங்க. மேலும் இந்த மாரி ரெசிபீஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க. இத செஞ்சு பார்த்து புடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ